அலட்சியம். இப்போல்லாம் ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு உருவாக இருந்தாலுமே சரி, அது கிடைக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அதோட தேடலும் தேவையும் அதிகமாக இருக்கே தவிர, அது ஒன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த இடத்துல அலட்சியம் மட்டும்தாங்க இருக்குது. ஒரு அன்பை நம்ம அலட்சியம் செய்கிறோன்னா நம்மளுக்கு கோபம் மட்டும்தாங்க பரிசாக கிடைக்கும். அதே கோபத்தை நம்ம தொடர்ந்து அலட்சியம் செஞ்சுட்டே வரோன்னா அவங்கக்கிட்ட இருந்து மௌனத்தை மட்டும்தான் நம்ம பரிசாக பெற முடியும். அதே மௌனத்தை அலட்சியம் செஞ்சுட்டே வரும்பொழுது அவங்கக்கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற பரிசு கண்ணீர் தாங்க. அந்த கண்ணீரையும் நம்ம அலட்சியம் செஞ்சிட்டோன்னா கடைசியில் நம்மளுக்கு ஒரு புன்னகையில் மொத்தத்துக்கும் பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. எப்பவுமே இருக்கும்போதே ஒரு விஷயத்தை எண்ணியோ இல்லை நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறத நினச்சோ நம்ம சந்தோஷப்பட்டுக்கணுங்க. அது போன பிறகு நம்ம வருத்தப்பட்டு எந்த பயனுமே இல்லை. பெரிய வழி அலட்சியங்கிற ஒரு விஷயம். அலட்சியம் எங்கே தெரியுமா ஆரம்பிக்குது? அவள் தனக்கானவள் என்றதும் ஒரு ஆணின் அலட்சியம் ஆரம்பிக்கிறது. அவன் தனக்கானவன் என்றதும் ஒரு பெண்ணின் எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது. ஆறுதலாக இல்லைனாலும் சரிங்க, அலட்சியம் செய்யாமல் இருக்கணும்.